வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம சேனலை பார்க்குற ஒரு நேயர், அதாவது நம்ம சேனலின் ஃபாலோவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், இந்து லக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, அதை எப்படி கணக்கிடுவது, அதன் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி மூலமாக, இந்த கேள்வியின் வாயிலாக நம்ம ஃபாலோவர் அனைவருக்குமே இதுக்கான பதிலை கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஆகையினால இந்த பதிவில் நம்ம இந்து லக்கணம்னா என்ன, அதை எப்படி கணக்கிடுவது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த முறை மகாகவி காளிதாசரால் உருவாக்கப்பட்ட முறை. பொதுவாகவே கவிஞர்கள் ஜோதிடத்துறையில் புலமை வாய்ந்தவர்களாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கவிதை எழுதுறதுலேயும் சில கவிதைக்கு சில கவிதைகளுக்கு உறக்க விலை எழுதுறதும் அவங்களுக்கு வேலையாக போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியான பரிசு பொருட்கள் வருவதனால அவங்களோட கவனம் முழுவதும் இதிலே போயிடும். ஆகையினால அவங்க பெரும்பாலும் இந்த ஜோதிடத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலுமே கூட அதில் முழுமையான கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆனாலும் பாருங்க, இந்த மகாகவி காளிதாசர் இந்த இந்து லக்கணத்தை உருவாக்கியிருக்கார். அதனுடைய பலன் என்ன, பலாபலன் என்ன அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கார். என்னான்னு பார்ப்போம். ஜோதிடத்துறையில் இந்து அப்படின்னா சந்திர பகவானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த இந்து லக்கணத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்கணம் எந்த லக்கணம்னு பாருங்கள். அதிலேருந்து 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டை குறிச்சிக்கோங்க. அந்த லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டின் அதிபதி யாருன்னு பாருங்கள். அதே ஃபார்முலா தான் உங்களுடைய ராசி என்னான்னு பாருங்கள். அதாவது சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள். இதுதான் இந்து லக்கணம். ஏன்னா சந்திரனை வச்சு கணக்கெடுக்கிறதுனால பகவான் எந்த ராசியில் நிற்கிறாருன்னு பாருங்கள். அதிலேருந்து 9ஆம் வீட்டை கணக்கெடுத்துக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இப்போது லக்கணம், உங்கள் லக்கணத்திலேருந்து 9ஆம் வீட்டை குறிச்சிக்கிறீங்க, அந்த வீட்டு அதிபதியை குறிச்சிக்கிறீங்க. அதிபதினா அவரோட பேரை எழுதிக்கிங்க. அதே போல் சந்திரன் என்ன வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டு அதிபதியை 9ஆம் வீட்டை குறிச்சிக்கோங்க. அதாவது சந்திரன் நின்ற ராசிலேருந்து 9ஆம் வீட்டை குறிச்சிக்கோங்க. அந்த வீட்டின் அதிபதியின் பேரை குறிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டின் அதிபதிக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு பேர் அந்தந்த கிரகத்தின் ஒளியோட நம்பர்னு பேர். வரிசையாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சூரிய ஒளியோட நம்பர் 30. அடுத்து சந்திர ஒளியோட நம்பர் 16. அடுத்து சுக்கிரனோட ஒளியோட நம்பர் 12. அடுத்து குருவோட ஒளியோட நம்பர் 10. அடுத்து புதனோட ஒளியோட நம்பர் 8. அடுத்து செவ்வாயோட ஒளியோட நம்பர் 6. இப்போது இந்த நம்பர்லாம் தனியாக குறித்து வச்சுக்கோங்க. இது இந்தந்த கிரகத்துக்கான நம்பர்னு வச்சுக்கோங்க. அதாவது கிரகத்தின் நம்பர் வேறு, அதனுடைய ஒளியோட நம்பர் வேறு. நம்ம இந்த இந்து லக்கணத்துக்கு அந்த ஒளியோட நம்பரை கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம இந்து லக்கணத்திலேருந்து 9ஆம், அதாவது சந்திரன் நின்ன இடத்துலேருந்து 9ஆம் வீட்டை குறிச்சிக்கிட்டீங்க இல்லையா, அந்த வீட்டின் அதிபதி யாருன்ற பேரை குறிச்சிக்கிட்டீங்க. அதே போல் லக்கணத்திலேருந்து 9ஆம் வீட்டு அதிபதியையும் அவரோட பேரையும் குறிச்சிப்பீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், கும்ப லக்கணம். அப்போ அதுக்கு அதுலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா பாக்கியாதிபதியோட வீடு என்ன, 9ஆம் வீட்டு அதிபதியோட பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். துளாராசி 9ஆம் வீடாக வரும். கும்ப லக்கணத்துக்கு 9ஆம் வீடு துளாராசி, அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான். அவருடைய ஒளியோட எண்ணு 12. சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதி, அதாவது சந்திரன் மேச ராசியில் நிற்கிறாரு. அப்போ மேச ராசிலேருந்து 9ஆம் வீடு எண்ணிங்கன்னா தனுசு ராசி மண்டலம் வரும். அப்போது குருவோட நம்பர் 10. அப்போது இந்த 10யும் 12யும் கூட்டுனீங்கன்னா எத்தனை வருது? 22 வருது. இந்த 22 12ஆல் வகுத்திங்கன்னா ஈவு 10 வருது, மீதி 10 வரும். அந்த 10 எண்ணை நீங்கள் மேச ராசிலேருந்து எண்ணிட்டு வாங்க. அப்போ எங்கே போய் அந்த இது முடியும்னு பார்த்தீங்கன்னா 10 எண்ணிங்கன்னா கரெக்டாக மகர ராசி மண்டலத்தில் போய் முடியும். அப்போது உங்களுடைய இந்து லக்கணம் அப்படிங்கிறது மகர லக்கணம். இந்து லக்கணம்னு கணக்கெடுத்திங்கன்னா மகர லக்கணமாக போய் நிற்கும். அந்த மகர ராசி மண்டலத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் கிரகம் இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர். இதே போல் தான் உங்கள்
ராசி மண்டலத்தில் நீங்கள் இந்து லக்கணத்தை கணக்கெடுக்கணும். இந்த மாதிரி இந்து லக்கணத்தில் அமர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். சரி, அந்த இந்து லக்கணத்தில் அமர்ந்த கிரகத்தாலையும் அந்த இந்து லக்கணத்தில் அமர்ந்த கிரகத்தின் திசாபத்திலையும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி இந்து லக்கணம் அமையப்பெற்றவர்கள் முழுக்க அவங்களோட பொருளாதாரம், புகழ், வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது, இது எல்லாமே குறைவில்லாமல் இருக்கும். இங்கே வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியே ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அதை சரி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை உடனே ஏற்படும். அதே போல் இந்த இந்து லக்கணம், அதாவது இந்த இந்து லக்கணத்தில் அமர்ந்த கிரகத்துக்கு 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ கிரகங்கள் இருந்து அதனுடைய திசாபுத்தி நடந்தாலும் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். எந்த விஷயத்துக்கும் இவங்க கலங்கவே தேவையில்லை. இவங்க கையில் எப்போதும் அட்சய பாத்திரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அல்லல்ல குறையாத செல்வம் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்கணம் அல்லது லக்கணாதிபதி வீணாக போயிருந்தாலும் அல்லது ராசி அதிபதி வீணாக போயிருந்தாலும் இந்த இந்து லக்கணத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்தோட திசாபுத்தியோ அந்த கிரகத்துக்கு 2, 4, 5, 7, 9, 10 கிரகங்கள் இருந்து திசாபுத்தி நடந்தாலும் நீங்கள் இந்த பூமியில் சுபிட்சமாக வாழ பிறந்த ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான, அதாவது இந்து லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான பலாபலன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.